விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரக நாரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குலதெய்வத்தோட அருளை பற்றி பேச போகிறோம். மகர ராசிக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்குது. கர்மஸ்தானம் அல்லவா, அதனால் கண்டிப்பாக நீங்களாம் கர்மம் பண்ணுவீங்க. பூஜை புனஸ்காரத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க. அதனால் பிறவிலே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ஆனால் அந்த குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும் குலதெய்வம் என்னன்னு தெரியும். குலதெய்வம்னா நம்ம அப்பா வழி கும்பிட்ற சாமி தான் குலதெய்வம். அப்பா, தாத்தா, அப்படி நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக கும்பிட்டு வர்ற சாமி தான் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு குளம் தலைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு இருக்கும். கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். அதாவது நவக்கிரகங்கள் செய்ய தவறியதை குலதெய்வம் செய்யும். ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறுதி வரை குலதெய்வத்தோட அருள் வேணும். ஏன்னா குலதெய்வம் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிர்ணயம் ஆயிடுச்சு. தாப்பன வழி சாமி தான் குலதெய்வம் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்குது. அந்த குலத்தை பிறந்த பின்னாடி உன் குலதெய்வம் எதுங்கிட்டா எங்கள் அப்பா சாமி தான் குலதெய்வம். அப்போ அது ஆல்ரெடி நிர்ணயம் பரம்பரையாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா குலதெய்வத்தை வழிபாடை கூடுதலாகப்படுத்தணும். அதை என்ன சொல்கிறது, குலதெய்வ வழிபாடை அதிகமாக செய்யணும். அடிக்கிறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த கோயில் பூஜை புனஸ்காரத்தை கலந்துக்கணும். தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். நம்மளை முழுமையாக அதில் ஐக்கியப்படுத்திக்கணும். சில பேருக்கு குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்கும். சிலருக்கு லோக்கல்லே இருக்கும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. சரி சார், இப்போ குலதெய்வம்னா எப்படி அதை இது பண்ணாங்க, அந்த குலதெய்வத்தை எப்படி சொன்னாங்க, அதை சில வார்த்தைகள் சொல்கிறேன். அதுபோக குலதெய்வம் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை சொல்கிறேன். குலதெய்வத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் சில கருத்துக்களை சொல்கிறேன். ஜோதிட ரீதியாக சில தகவல்களையும் சொல்கிறேன். குலதெய்வம் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஜோதிடத்தில் குலதெய்வம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பல தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்த வியூவர்ஸ், ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக வரவங்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. போதி ஜோதிட வீடியோவை தொடர்ந்து பார்க்குற மகர ராசி நேயர்களுக்கு கோடான கோடி நன்றி. சரி நேயர்களே, இப்போ குலதெய்வங்கிறது பிடிமண் வைக்கிறது தான் குலதெய்வம். அதாவது ஒரு இடத்துல ஒரு சாமி இருக்குன்னா அந்த சாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சாமியோட பிடிமண்ணை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அப்படி தோன்றியதான் ரொம்ப குலதெய்வம் சாமிகள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குலதெய்வம் நிறையா இருக்குது. ஆண் தெய்வம், பெண் தெய்வம். ஒரு ஊர்லேயே 3 தெய்வம் இருக்குது. குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் நமக்கு. அடுத்து இஷ்ட தெய்வம், அடுத்து காவல் தெய்வம். இப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் எப்படி சார் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்னா 5ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். லக்கண ரீதியாக 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் குலதெய்வத்தை குறிக்கும். இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்தவருக்கு குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், காவல் தெய்வம் இருக்கும். காவல் தெய்வம்னா ஊர் தெய்வம். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அந்த ஊரில் உள்ள சாமிக்கு திருவிழா எடுப்பாங்க, கொண்டாடுவாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த ஊர் தெய்வத்தையும் நீங்கள் வணங்கி தான் ஆகணும். ஸோ 3 தெய்வம் முக்கியமாக இருக்குது நமக்கு. லக்கண ரீதியாக எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே எந்த கிரகங்கள் இருக்கோ அது சார்ந்து குலதெய்வம் அமையும். அதுபோக 9ஆம் இடம் இஷ்ட தெய்வம். இப்போ நீங்கள் மகர ராசிக்கு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொல்லிடலாம். பெரும்பாலும் மகர ராசினியர்கள் பெருமாள் பக்தர்களாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் பேர் தவறலாம், ஸ்கிப் ஆகலாம். அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்த போதும் ராசிக்கு மனம் உடல் தானே, அதனால் பெருமாள்லாம் கொஞ்சம் உணர்ச்சிப்படுவீங்க, மெல்ட் ஆவீங்க. பெருமாள் உடைய வழிபாடு மகர ராசினியர்களுக்கு இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறது. இதில் மேக்சிமம் மெஜாரிட்டியாக இருக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு பெருமாளுடைய ஈர்ப்பு இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க. ஆமாம் சார், நான் மகர ராசி தான், பெருமாள் தான் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், நான் எப்படியும் பெருமாள் கோயிலுக்கு அடிக்க வர போட்டு வருவேன், கஷ்டமான நேரத்தில் பெருமாள் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது உங்கள் குலதெய்வத்தை பற்றி இதில் சொல்லுங்கள். ஏன்னா குலதெய்வத்தை தினமும் நினைக்கணும். தினமும் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். பூஜை அறையில் குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருக்கணும். அதை நம்ம அது முக்கியமாக அதுக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் உங்கள் குலதெய்வ பேரை அடிக்கடி கூப்பிடணும். அதுக்காக தான் பிள்ளைகளுக்கு குலதெய்வ பேரை வைப்பாங்க. அதுபோல் குலதெய்வ பேரை எழுதி பார்க்கலாம். ஸ்ரீராமஜியம் எழுதுகிற மாதிரி எழுதுறது கூடுதல் வைப்ரேஷன். அந்த குலதெய்வம் நம்ம கூடயே இருக்கும். சரியா நேர்களே? அதனால் உங்கள் குலதெய்வ பேரை டெக்ஸ்ட்டில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். சரியா நேர்களே? நம்ம சொல்ல காட்டிலும் எழுதுறது கூடுதல் தாக்கத்தை கொடுக்கும். ரைட்டு. இப்போ குலதெய்வம் எப்படி சார் ஆரம்பித்தாங்க, குலதெய்வ வழிபாடு எப்படி உண்டாகுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிடிமண் மூலியமாக தான் ஆரம்பித்தது. பழங்காலத்தில் இந்த வருஷத்தை நம்ம சொல்ல முடியாது. அது 200 வருஷமாக இருக்கலாம், 300 வருஷமாக இருக்கலாம். மனித மனம் தோன்றிய காலத்தில் இருந்தே மனிதன் ஆன்மீக பற்றி எப்போ ஆரம்பித்தானோ,
வழிபாடுன்னு எப்போ வந்ததோ அப்போ அந்த காலத்துலேருந்தே குலதெய்வ வழிபாடு இருக்குது. குலதெய்வ வழிபாடுக்கு முன்னாடி எல்லாரும் சூரிய சந்திரன் தான் கும்பிட்டு இருந்திருக்காங்க, இயற்கை தெய்வங்களை தான் கும்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து குலதெய்வ வழிபாடு பல வாரம் பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் அப்படின்னம்னா, இந்த பிடிமண் எடுத்து ஒரு ஊரில் ஒரு ஐயனார் இருக்கிறாருன்னா அந்த ஐயனாரோட சன்னதியில் பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவருடைய விருப்பத்தின் இணங்க பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு அங்கே கோயில் எழுப்புவாங்க. கோயில்லாம் ஒன்றும் கோபுரம்லாம் எழுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன பீடம் மாதிரி அமைச்சு அதை பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஐயனார் வருவார். இப்படி தான் ஒவ்வொரு ஊருக்குமே ஐயனார், கருப்பசாமி, முனீஸ்வரன், இப்படி காவல் தெய்வங்கள்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் பிடிமண் மூலியமாக வந்தவங்க. கருப்பசாமி 12ஆம் படி கருப்பசாமிங்கிறது வந்து மலையாளத்திலேருந்து வந்தவர். அது ஒரு கதை இருக்குது. அவர் வந்து மதுரை அழகர் கோயிலில் அழகரை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு 18 வீரர்களோடு வந்தவர் இங்கேயே லாக் ஆகிட்டார். அழகை மயங்கி இங்கேயே அவருக்கு வந்து சேவகம் பண்ணலான்னு இங்கேயே தங்கிட்டார். ஸோ 18ஆம் படி கருப்பசாமி வந்து நமக்கு வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் 18ஆம் படி கருப்பசாமி. அவருடைய ஆதிக்கத்தில் சில தெய்வங்கள் இருக்குது, அதெல்லாம் காவல் தெய்வங்களாக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஊரில் இருந்து அந்த கோயிலில் இருந்து சார்ந்த பிடிமண்ணை, சக்தி வாய்ந்த பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து மந்திரம் சொல்லி உருவேற்றி ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சு வழிபடுறாங்க. இது வந்து ஒரு விதமான குலதெய்வ வழிபாடு. அடுத்து வந்து ஆகம விதிப்படி சில கோயில்கள், அது வந்து மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டிக்கிறாங்க. அது எப்படி சார் கட்டினாங்க அப்படின்னா, அந்த கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கலாம். சரியா, சோழராஜா அப்படிம்பாங்க. சோழராஜா தஞ்சாவூர் மட்டும்னா, தஞ்சாவூர் பக்கம்லாம் போனோம்னா, சோழ மண்டலத்தில் போனோம்னா சோழராஜா அப்படிம்பாங்க. சோழராஜா தான் குலதெய்வம் அப்படிம்பாங்க. அந்த மன்னருக்கும் குலதெய்வம் இருக்குது. சரியா, ராஜராஜ சோழனே குலதெய்வம் கும்பிட்றவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. ஆமாம் சார், எங்களுக்கு குலதெய்வம் ராஜராஜ சோழன் அப்படி சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மாதிரி பிரகதீஸ்வரர் கோயிலில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது வந்து கரூரார் சித்தர், அந்த சித்தர் கனவுல சிவன் தோன்றி அவர் மூலியமாக அந்த கோயில் வடிவமைக்கப்பட்டது. அவர் தான் அதுக்கு பிளானிங் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் வந்து கரூரார் சித்தர். அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. இப்படி சில கோயில்கள் நிறைய தோண்டியிருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் புராதன கோயில்கள். அந்த கோயிலில் தான் வந்து வியாபாரம் படியவர்கள், நாயன்மார்கள் எல்லாமே பதிகம் பண்ணியிருக்கிறாங்க. பெருமாள் கோயிலில் வந்து 108 திவ்ய பிரபந்தம், அதில் வந்து ஆழ்வார்கள் வந்து பாசுரம் படிக்கிறாங்க. ஆழ்வார்கள் பாடியது பாசுரம், நாயன்மார்கள் பாடியது பதிகம். இது கொஞ்சம் ஆன்மீகம் கலந்து தான் பேசுவேன், ஜோதிடமும் இதில் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனா செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அந்த சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் நல்லா வளர்த்தாங்க. குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக இருந்தது. சரியா நேர்களே, இப்படி தான் வந்தது. அந்த தெய்வங்களை கும்பிட்றதெல்லாம் அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வகையான வழிபாடு. இது போக வந்து ஊரில் வந்து சில பேர் வாழ்ந்துருப்பாங்க. ஒரு ஊர் கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் கிராமம் தான், வயக்காடு தான் நிறைய இருக்கும். வயல், ஆறு, அதை விட்டு ஒரு ஊர் அப்படி தான் இருக்கும். ஊருன்னா ஆறு இருக்கும், ஆறுன்னா அங்கே ஒரு வயல் இருக்கும். வயலில் விவசாயம் பண்ணிவிட்டு ஊரோடு இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. பக்கத்தூருக்கு போகிறதா கூட மாட்டு வண்டியில் தான் போவாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையெல்லாம் வராது இனிமேல். அதாவது என்னென்னா, மனுஷன் வந்து அப்போ வந்து கள்ளம், கபடம், சூது, வாது இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்க. வெந்ததை தின்னுட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் நிம்மதியாக தூங்கி அடிச்சிருக்காங்க. சரியா, அந்த வாழ்க்கையில் அருமையான வாழ்க்கை. எந்த இயற்கையோடு கலந்து வாழ்ந்துருக்காங்க, நீடித்து வாழ்ந்துருக்குறாங்க. சரியா, நீடித்து வாழ்ந்துருக்குறாங்க, நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் நினைத்த பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இயற்கை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இயற்கையை அழித்து நம்ம வந்து நகரத்தை காட்டியிருக்கிறோம். ஆனால் நகரமயம் ஆனாலுமே இயற்கையை வந்து அழிந்து போவதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. கேரளாவை எடுத்துக்கோங்க, ஒரு மரம் கூட வெட்ட மாட்டாங்க. அதுதான் கேரளா வந்து இயற்கை நகரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கேரளா அப்படித்தான் இருக்குது. கேரளா வந்து பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதி மரத்தை வெட்டிட்டாங்க. இதை நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஒரு பொது நலன் கருதி தான் சொல்கிறேன். அதனால் மரத்தெல்லாம் வெட்டாதீங்க தயவுசெய்து. இயற்கையை வந்து நம்ம அழிக்காமல் இயற்கையை பாதுகாப்போம். அப்படி இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமானவர், அந்த ஊருக்கு வந்து தலையாரையோ இல்லைன்னா தலைவரோ யாரோ ஒருத்தர் இருப்பார். ஊருக்கு வந்து ஒரு முக்கிய புள்ளி இருப்பார். அவர் நல்ல மனிதனை வாழ்ந்து அவர் இறந்துருப்பார், மக்களுக்கு சேவை செஞ்சு அவர் இறந்துருப்பார். அவரை நினச்சி அங்கே ஒரு கோயில் எழுப்பியிருப்பாங்க. அப்படி அந்த ஊர் மக்கள் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய தொடர்ச்சி அந்த சந்தையினரும் கும்பிட்டு வருவாங்க. அப்படி சில சாமிகளும் வந்திருக்குது. உதாரணமாக மதுரை பாண்டீஸ்வரர்லாம் அப்படி தான் வந்தார். பாண்டி முனி அவரெல்லாம் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு மரணம் நேர்ந்து அதுக்கு பின்னாடி அவரை வச்சு கும்பிட்டுருக்குறாங்க. இப்படி நிறைய தெய்வங்கள் சொல்லலாம். மதுரை வீரன் அப்படி தான். மதுரை வீரன் கதையை படிச்சிங்கன்னா மதுரை வீரனுக்கு மார்கால் மார்கை எடுத்துருவாங்க. மதுரை வீரனை வச்சு கும்பிட்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து கும்பிட்றாங்க. மதுரை வீரன் எங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் பக்கத்தில் மதுரை வீரனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி குலதெய்வங்களை வந்து நிறைய இருக்குது. குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்குது. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றாங்க. ஸோ குலதெய்வம் வந்து ஒரு 4-5 விதமாக உருவாக்கப்பட்டிருக்குது இந்த மண்ணில். சரி சார், மகர ராசிக்கும் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி,
அந்த லக்கத்துக்கு 5ஆம் வீடு குலதெய்வத்தை குறிக்கும். அதில் வந்து 5ஆம் இடம் வந்து தனுசுவோ சிம்மமோ மேசமோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற கிரகம் வந்து மலைப்பாங்கான இடத்த குறிக்கும். அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து மகர ராசி மேச லக்கணம், 5ஆம் இடம் வந்து சிம்மம், சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட தெய்வம் வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். அதாவது நெருப்பு ராசின்னு சொல்கிறாங்க. மேசம், தனுசு, சிம்மம் இந்த 3 ராசியிலும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட தெய்வம் வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். அந்த தெய்வம் அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துல மலை இருக்கும், இல்லைனா மலைக்கு மேலே இருக்கும். இப்படி ஒரு இதை சொல்கிறாங்க. அடுத்து வந்து மகரம், ரிஷபம், கன்னி இது வந்து நிலராசி, வயல்வெளி நிலராசி. இங்கே இருக்கிற தெய்வம் இதை சார்ந்த கிரகம் இருந்துச்சுன்னா, இந்த 3 ராசியிலும் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் வந்து வயல்வெளியில் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கும். சரியா? அப்படி எடுத்துக்கலாம். மிதுனம், துலாம், கும்பம் இது 3 காற்று ராசி. இந்த ராசியில் வந்து இந்த ராசி வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஆகி அங்கே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தெய்வம் வந்து குலதெய்வம் வந்து காற்று பாங்கான இடத்துல இருக்கும். காற்று அதிகமாக அடிக்கும். இப்போல்லாம் காற்று வந்து அடிக்குது. முந்தியெல்லாம் ஆடி காற்று அடிக்கும், சித்திரை காற்று அடிக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ எல்லாம் வீடுகள்லாம் நிறைய வந்ததுனால அந்த காற்றின் வேகம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. முந்தி காற்றின் வேகம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறையா இருக்கும். அதனால் அந்த இடம் பார்த்தா வெண்டுமல் வச்சுருக்கிறாங்க. இப்போ சவுத் சைடு போனீங்கன்னா நிறைய வெண்டுமல் இருக்கும். நாகர்கோயில், அங்கிட்ட கன்னியாகுமரி பக்கம், இங்கிட்ட சவுத் சைடெலாம் நிறைய விண்டுமல் இருக்குது. அங்கிட்ட ஏன்னா காற்றின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற தெய்வங்கள்லாம் அந்த கும்பம், துலாம், மிதுனம் இந்த ராசியில் உள்ள கிரகங்களாக இருக்கும். அடுத்து வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இது 3மே நீர் ராசி. இங்கே உள்ள கிரகத்தினுடைய தெய்வங்கள் ஆத்தோரமாக இருக்கும், இல்லைனா ஏரி ஓரமாக இருக்கும், குளம், கம்மா, கடல் இப்படி சொல்லலாம். நீர்நிலையில் உள்ள இடத்துல இருக்கும். அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்த சுற்றி ஏதோ ஒரு நீர்நிலைகள் இருக்கும். சரியா? தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும். இப்படி இந்த ராசிகளை வச்சு குலதெய்வத்தை இடத்த வந்து குறிக்கலாம். இதெல்லாம் லொக்கேஷன். அந்தந்த இடத்துல குலதெய்வம் இருந்துச்சுன்னா, இந்தந்த ராசி அதில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்தந்த இடம் இப்படி இருக்கும். ஒன்று மலைப்பாங்காக இருக்கும், இல்லைனா வயல்வெளியாக இருக்கும், இல்லைனா ஆற்றோரமாக இருக்கும், இல்லைனா காற்றோரமாக இருக்கும். இப்படி சில பிரிச்சிருக்கிறாங்க. சரி சார், இப்போ வந்து இந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருந்தால் என்ன சாமி அப்படின்னு அதையும் சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து ராசியை வச்சு சொல்கிறது தான். பெர்ஃபெக்டாக சொல்கிறோம்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு ஒரு கிளான் சொல்லிடலாம். பட் இதுவும் ரிலேட்டடாக தான் இருக்கும். சரியா நேர்களே? ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பஞ்சமஸ்தானம் சொல்கிறோம்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம், அது நீர் ராசியோ, நிலராசியோ, காற்று ராசியோ, இல்லைன்னா நெருப்பு ராசியோ எதுவாக இருக்கட்டும், அங்கே சூரியன் இருக்கிறார். சூரியன் இருந்தார்னா அங்கே வந்து சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வம் இருக்கும். அதாவது என்ன, சைவ சமயப்பட்ட தெய்வம் இருக்கும். விநாயகர் இருக்கலாம், இல்லைனா விநாயகரோட அம்சம் இருக்கலாம், சிவன் இருக்கலாம், சிவனுடைய அம்சம் இருக்கலாம், காலபைரவர் இருக்கலாம், முனீஸ்வரர் இருக்கலாம், இப்படி சிவன் வழி தோன்றியவர்கள் இருக்கலாம், அக்கினி வீரபத்திரேஸ்வரராக இருக்கலாம். இப்படி நிறைய சாமி இருக்குது. சரியா? சிவன் அம்சத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்கலாம். அந்த கோயிலில் விபூதி கொடுப்பாங்க. அடுத்து சந்திரன் இருக்கிறார் அந்த பஞ்சமஸ்தானத்தில். சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வந்து சக்தி வழிபாடு தான். சரி, அம்மன் வழிபாடு தான். அம்பிகை, அம்பாள் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா சாமிகள். அம்மன் பெண் தெய்வம் கொடுக்கிறது தான். பெண் தெய்வத்தில் 2 இருக்குது, அம்பிகைன்னு இருக்குது, அம்மன் இருக்குது. அதுபோக வந்து துஷ்ட தேவதைகள்னு இருக்குது, காவல் தெய்வங்கள் இருக்குது. இப்போ மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் சொல்கிறதெல்லாம் அம்பிகைகள். சிவன் பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்களாம் சக்தி வடிவமானவர்கள், அம்பிகைகள். ஆனால் அம்மன் சொல்கிறாங்க, அம்மன்கிறது வேற. அந்த அம்மன்கிறது வந்து மாரியம்மன். மாரியம்மன் தோன்றிய கதை வேற. ரேணுகா தேவின்னு பரசுராமருடைய அம்மாவை தலை துண்டிக்கப்பட்டு அதுவதே வந்தது தான் அந்த மாரியம்மன் கதை. மாரியம்மன்கள்லாம் வந்து எப்படின்னா அதெல்லாம் பீடம் தான். அதுக்கு வந்து தலை மட்டும்தான் இருக்கும், உடல் இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் முகம் மட்டும்தான் இருக்கும், உருவம் மேக்ஸிமம் இருக்காது. அந்த பீடத்தில் நடுவில் முகம் மட்டும் இருக்கும். முகத்தை வச்சு தான் மாரியம்மன் சிலையே இருக்குது. ஓகே, அது அந்த அம்மன் வேற. அதுக்கடுத்து வந்து காளி, நீலி, சூளி இது மாதிரி ஒரு ஆக்ரோஷமான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள். ஸோ பெண் தெய்வங்களும் நிறைய பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் சந்திரன் என்ற பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் நின்ற போது இருக்கிறாருன்னா இது மாதிரி சாத்வீகமான தெய்வங்கள் இருக்கும். சரியா? அடுத்து வந்து செவ்வாய், முருகப்பெருமான். செவ்வாய் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய அம்சங்கள் உள்ள தெய்வங்களும் சொல்லலாம். அதுபோக வந்து சக்தி வடிவான தெய்வங்களும் இருக்கும். ஏன்னா முருகனை வந்து சக்தி வேலை தான் வச்சிருக்கிறாரு. அதனால சக்தி வடிவான அம்மனும் இருக்கலாம். சரியா? அப்படி 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா. செவ்வாய்னாலே வந்து தைரியமான கடவுள் தான், போர்க்கடவுள் சம்மந்தமான கிரகங்கள், போர்க்கடவுள் சம்மந்தமான தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக இருக்கும். அடுத்து புதன் இருக்கிறாருன்னா பெருமாள் தான். சாட்சாட் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் தான். புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாருன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில் தான். பெருமாளில் அவருடைய அவதாரம் நிறையா இருக்குது. தசாவதாரம் பண்ணியிருக்கிறாரு. சரியா? தசாவதாரத்தில் எத்தனையோ அவதாரம் இருக்குது, 10 அவதாரம் இருக்குது. அதுபோக நிறைய பெருமாள் கோயில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாமத்தில் இருக்குது. 108 திவ்ய பிரபந்தம் இருக்குது. சரியா நேர்களே? அதனால் அதில் ஏதோ ஒரு ஸ்தலம் வந்து பெருமாள் கோயிலாக குலதெய்வமாக இருக்கலாம்.
அடுத்து குரு பகவான் இருந்தாருன்னா யார்? குருவேனால என்ன? போதகர் தானே. ஸோ குரு 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவங்களுக்கு குலசாமி எப்படி இருப்பாருன்னா அவங்க வந்து சித்தர், ஞானி, முனிவர், இல்லைன்னா பழைய சாமியார், இவங்கெல்லாம் இறந்து போன பீடம், சுயசமாதி அடைஞ்சிருப்பாங்க, ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி இடமா இருக்கும், மடாலயமாக இருக்கும், இல்லைனா அது வந்து ஒரு ஜீவசமாதியாக இருக்கும். இது மாதிரி அமைப்பாக தான் இருக்கும். சரியா? குரு 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவங்களுக்கு அதுதான் வழிபாடு தலமாக இருக்கும். அடுத்து வந்து சுக்கிர இருக்கிறாரு. சுக்கிர இருந்தாருன்னா மகாலட்சுமி அம்சமான தெய்வங்கள் இங்கே இருக்கும். அடுத்து வந்து சனி பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா 12ஆம் படி கருப்பசாமி, ஐயப்பன், ஐயனார், சாஸ்தா, இப்படி நிறைய சொல்லலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாஸ்தான்னு ஒரு வழிபாடு இருக்குது. சாஸ்தாவை கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் வந்து ஒரு வழிபாடு இருக்குது. இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் குலதெய்வமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. ராகு இருந்தாருன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ராகு வந்து ரத்தப்பலி கேட்குற கிரகம். அந்த சாமிக்கு வந்து ரத்தப்பலி கொடுப்பாங்க. அது என்ன இருக்கலாம்? காளியம்மனாக இருக்கலாம், மாசாணி அம்மனாக இருக்கலாம், இல்லைன்னா ரணருத்திர காளியாக இருக்கலாம், பத்திரகாளி அம்மனாக இருக்கலாம், வண்டி மகாளியாக இருக்கலாம். இப்படி நிறைய காளியம்மனுக்கு பலி கொடுப்பாங்க. ஆடு, கோழி, சேவல்லாம் கொடுப்பாங்க. கோழி கொடுக்க மாட்டாங்க, சேவல் கொடுப்பாங்க. இது மாதிரி உயிரினங்களை பலி கேட்குற தெய்வங்களாக இருக்கலாம். குறிப்பாக பெண் தெய்வங்களாக இருக்கலாம். அடுத்து வந்து கேது வந்து எப்படின்னா ஊர் தெய்வங்கள் சொல்கிறாங்க. ஊரை காவல் காக்கிற தெய்வங்கள். இவங்களுக்கு இந்த கேது 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அது சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் குலசாமியாக வரும்போது அங்கே கோயிலே இருக்காது, ஒரே பீடமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தாலும் இன்னும் தெரியும். பைபாஸ் ரோடில் போடுற வச்சுக்கோங்களேன், ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சில பீடங்களாக இருக்கும். அங்கே தீபத்தை மட்டும் ஏற்றி வைப்பாங்க. அந்த பீடத்தில் அங்கே வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த பீடங்கள் வந்து கேதுவின் அனுக்கிரம்பட்ட கிரகங்களோட சார்ந்த தெய்வங்களாக இருக்கும். அது வந்து நிறைய சாமி உள்ளூரில் வளர்ப்பத்த உள்ளூரில் இருக்கிறவங்களாம் சாமியாக இருக்கும். சரியா? அந்த உள்ளூர்லேயே இருந்து அவங்க வந்து நல்லது செஞ்சுட்டு அவங்க சாமியாக போயிருப்பாங்க. அவங்களே வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களாம் கேதுவின் அனுக்கிரம்பற்றவங்க. வெட்டை வழியில் இருப்பாங்க. சரியா? வெட்டை வழியில் இருக்கும். சித்திரப்பீடங்களை கூட இருக்கலாம், ஜீவசம்மதியாக கூட இருக்கலாம். ஸோ கேது அனுக்கிரமற்றவர்கள் ஒரு ஞான மார்க்கத்தில் வந்தவர்கள். அவர்களுடைய சமாதி வந்து குலதெய்வமாக இருக்கும். ஸோ இப்போ நவக்கிரகங்களை வந்து இப்படி பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த நவக்கிரகங்கள் வந்து பஞ்சமஸ்தானம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல நான் சொன்ன அந்த 4 ராசி இருக்குல்ல, நீர் ராசி, நில ராசி, காற்று ராசி, நெருப்பு ராசி, இதில் இருந்துச்சுன்னா அந்தந்த இடத்துல இருக்கும். ரைட்டு, ஓகே நேரில். இப்போ ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன். குலதெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் ஒன்று இருக்குல்ல, குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடுறோம், ஆனால் எங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னு பார்த்தோம்னா ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட தோஷம் இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. மகர ராசியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. கண்டிப்பாக மகர ராசியில் சந்திரன் இருப்பார். மகர ராசியில் சந்திரன் இருந்தால் தான் மகர ராசி. சந்திரன், சூரியன், புதன் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க. தை மாதம் கண்டிப்பாக இருப்பாங்க. தை அமாவாசையை முன்னிட்டு சந்திரன், சூரியன்லாம் ஒன்றா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு 8ஆம் இடம் சிம்மத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகம் வந்து குலதெய்வ தோஷம் உள்ள ஜாதகம். அதாவது உங்கள் ஜாதகத்திலேயே லக்கணத்தை மறந்துடுங்க, ராசியை எடுத்துக்கோங்க. ராசியில் சூரியன், புதனும் இருக்கிறாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சிம்மத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு குலதெய்வோட அருள் கிடைக்காது. அவங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிடணும். அப்படி குலதெய்வம் தெரியலன்னா கண்டுபிடிக்கணும். ஒரு ஜோசியர் மூலியமாக கண்டுபிடிச்சி குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பெண்ணுனா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆமாம் சார், நான் வந்து மகர ராசியில் பிறந்திருக்கிறேன். ராசியில் சூரியன், புதனும் இருக்கிறாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சிம்மத்தில் சனி இருக்கிறாரு. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் தீராத பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது, தோஷம் அடைஞ்ச ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குலதெய்வம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜனன ஜாதகம் அதை வச்சு சொல்லும். சரியா? ரெண்டுமே பேசும். ரைட்டு. இப்போ வந்து குலதெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குலதெய்வம் வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும், தெய்வீக மனம் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, பரஸ்பரமாக ஒத்துமையாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வீட்டில் வந்து ஒரு சில வீட்டுக்குள்ளே போனாலும் கப்படிக்கும். வீடுக்குள்ளே போனாலே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதை வந்து யார் கண்டுபிடிப்பாங்கன்னா, தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ணுறவங்க, இறை அருள் பெற்றவங்க, நல்ல ஒரு நியாயமான ஜோதிடர்கள். அதாவது எப்படின்னா சத்தியபூர்வமாக தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு சில பூஜை புனஸ்காரங்களை கரெக்டாக செய்கிறவங்க, கோயில் குருக்கள்கள், மத போதகர்கள், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீட்டில் வந்து சம்திங் ராங் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சம்திங் ராங்னா என்ன? அங்கே குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம். வீட்டில் வந்து ஒரு துர்வாடை அடிக்கும், வீட்டில் சுத்தமாக இருக்காது. சரியா? பொருள்களை வச்சு சொல்லலை, அந்த வீட்டினுடைய அமைப்பே அப்படி இருக்கும். அவங்க சொல்லிடுவாங்க இந்த வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு. அதே மாதிரி பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். எந்த வீட்டில் வந்து பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பெண்கள் தான் குடும்ப வழக்கு. சரியா? குலதெய்வமே ஒரு குத்து வழக்காக தான் இருக்குது. அதனால் பெண்கள் வந்து எந்த குடும்பத்தில் சந்தோஷமாக பெண்கள் இயல்பாக நல்லா இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருள் இருக்கும். இப்படி சில காரணங்கள் இருக்குது. சரி சார், எங்கள் குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க.
எங்கள் அப்பா சொல்லலை, எங்கள் சித்தப்பா சொல்லலை, எங்கள் வீட்டில் யாருமே சொல்லலை, எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வீட்டில் இருந்தே கண்டுபிடிக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது பேர் தான் காமாட்சி அம்மன் விளக்கும்பாங்க. ஆனால் அந்த விளக்கு பார்த்தோம்னா அஷ்டலட்சுமி தான் இருக்கும். சரியா, அஷ்டலட்சுமியை அந்த விளக்கில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து தீபம் ஏற்றுங்க. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய் இந்த 3 எண்ணெயை ஊற்றி, ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி தீபம் போடுங்க. வெள்ளி அல்லது செவ்வாய் இரவு 8 to 9 அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விளக்கு முன்னாடி உட்காந்து மனசார வேண்டணும். இறைவா, எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாது, குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் ரொம்ப சங்கடப்படுறோம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது, எங்கள் குலதெய்வம் என்னென்னு கண்ணில் காட்டு, இல்லைனா காதல் ஒரு செய்தியை சொல்லு அப்படின்னு தொடர்ந்து கும்பிடணும். ஒரு 7 வாரம் கும்பிட்டோம்னா அந்த காலத்துக்குள்ளேயே வந்து நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கனவுல வந்து ஒரு தகவல் வரலாம். நிறைய பேர் கனவு வரும். அது வந்து எல்லாத்துக்குமே வரும் கனவுங்கிறது. ஆத்ம திருப்தியாக இருந்தோம்னா கனவு கண்டிப்பாக வரும். அந்த கனவுல வந்து அந்த தெய்வம் காட்சி கொடுக்கும். அது ஆண் வந்ததுன்னா ஆண் தெய்வம், பெண் வந்துச்சுன்னா பெண் தெய்வம். இல்லைன்னா சிலர் மூலியமாக சில தகவல் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, சரியா, ஒரு நல்லவர்கள் வந்து காதுபட சொல்லுவாங்க, உங்கள் குலசாமி இதுதானே, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த தகவல் உங்களுக்கு சேரும். சரியா நிகழ இதெல்லாம் ஒரு அமானுஷ சக்தி தான். அது மூலிமா குலதெய்வத்தாரில் குலதெய்வத்துடைய இடத்த கண்டுபிடிச்சிக்கலாம், குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து வீட்டு தலைவாசல் நிலையை சுத்தம் பண்ணணும். தலைவாசல் நிலையை வந்து இன்றைக்கும் சுத்தமாக இருக்கணும், நூலாம்படம் இருக்கக்கூடாது. சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து சந்தன குங்குமம் வைக்கணும். மாவிலை தோரணம் கட்டி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 எல்லோரும் குளித்து சுத்தமாகி வீட்டுக்குள்ளேயே தியானம் பண்ணணும். தலைவாசலை நோக்கி தியானம் பண்ணணும். குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு வாங்க, குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு வா, எங்களுக்கு உன்னுடைய அருளை கொடு, உன்னோட ஆசீர்வாதத்தை கொடு, எங்களுக்கு குலதெய்வம் எதுவும் தெரியாது அப்படின்னு ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பாக குலதெய்வம் இதுன்னு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். இப்படி நிறைய வழிபாடு இருக்குது. நொச்சி இலை செடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம். நொச்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியை வீட்டில் வளர்த்துட்டு வந்தாலும் அந்த செடி வளர வளர குலதெய்வம் இங்கே இருக்குன்னு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அதுபோக குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கும். சரியா, பள்ளிகள் வந்து பேசும், அடிக்க தூரம் கவுளி அடிக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே கவுளி அடிக்கிற சத்தம் கிடச்சுன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். பசுமாடு வீட்டு பக்கத்தில் வந்து அம்மானு கத்தும். அந்த வீட்டு பக்கம் போயிட்டே இருக்கும், அந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே அம்மானு கத்தும். அப்படி பசுமாடு அம்மானு கத்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய ஒரு அமானுஷ்ய சக்திகள்லாம் தெரியும். சரியா நேர்களே, அதே மாதிரி பிதர்கள் ஆசீர்வாதம் இருந்தாலுமே வீட்டுக்கு மேலே காக்கா வந்து உட்காரும். சரியா, காக்கா வந்து காக்கான்னு கத்திட்டு இருந்தால் பிதர்களோட ஆசீர்வாதம் அந்த வீட்டை சுற்றி இருக்குன்னு தெரியும். இப்படி நிறைய இருக்குது. நம்ம பிதற்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஆனால் இதுவும் பிதர்கள் சம்மந்தப்பட்டதான். ஏன்னா பிதர்கள் வழங்கின தெய்வம் தானே குலதெய்வம். குலதெய்வம்னானே என்ன, பிதர்களால் தொட்டு வழங்கிட்டு வர்றது தான் குலதெய்வம். சரி சார், இப்படிலாம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். சார், எனக்கு அந்த வகையில் சாத்தியப்படலை, என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல, யாரும் சொல்லலை. நான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு கும்பிட்டேன், நிலையை வச்சு கும்பிட்டேன், அதை அங்கே போனேன் இங்கே போனேன் எங்கேயும் போனேன், ஒன்றும் கிடைக்கல, எனக்கு குலதெய்வமே தெரியல சார், எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு இருக்கிறவங்க பெருமாளை கும்பிடலாம். சரியா, பெருமாளை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் கும்பிடலாம். அது வந்து ரொம்ப நல்ல சிறந்தது. குலதெய்வத்தை என்றைக்கு கும்பிடலாம், அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. குலதெய்வ வழிபாடு என்றைக்கு வச்சுக்கலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை என்றைக்கு வச்சுக்கலாம். அடுத்து வந்து சிவனுக்கு உள்ள திருவிழா நாள் வைக்கலாம். பிரதோஷம், சிவராத்திரி அன்னைக்கு வைக்கலாம். சிவராத்திரி மாதம் 2 வரும். முக்கியமான சிவராத்திரி மாசி மாதம் நடக்கும். மாசி சிவராத்திரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நடக்கும். அதனால் குடும்பத்தோடு நீங்கள் வந்து சிவராத்திரிக்கு போகலாம். வருகிற 26ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுபோல் குலதெய்வம் அன்னைக்கு வந்து ருத்ராட்சம் போடலாம். ருத்ராட்சம் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் போடலாம். அது பர்டிகுலராக சிவன் கோயிலில் போடுறது ரொம்ப சிறப்பு. மற்ற கோயிலில் போட்டோம்னா அங்கே நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக சிவன் கோயிலில் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி போடுறதா இருந்தால் சிவன் கோயிலில் போய் அந்த குருக்கள் மூலிமா நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டு வந்துடலாம். ருத்ராட்சம் போடுறது விருப்பப்படுறவங்க 5 முகம் போடுங்க. அதுதான் ரொம்ப நார்மலானது. சரியா நேர்களே, 5 முகம் போடுங்க. ஒரிஜினல் உத்திராட்சமாக பாருங்கள். ஒரிஜினல் உத்திராட்சம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டோம்னா முன்கிரும். சரியா, சில இது மிதக்க ஆரம்பிக்கும். அப்படி மிதந்துச்சுன்னா அது டூப்ளிகேட்டு. ஏன்னா ருத்ராட்சத்தில் இன்றைக்கி நல்லது ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில இடத்துல தான் உத்தராட்சம் வந்து உற்பத்தி ஆகுது. எல்லாமே நார்த்து சைடில் தான் இருக்குது. வடக்கு பக்கம் இருந்து வரவங்க, காசி, அங்கிட்டு உத்தரப்பிரதேசம் அந்த பக்கத்துலேருந்து வரவங்க ஒரிஜினல் உத்தராட்சம் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் உத்தராட்சம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறது இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் அது வந்து விளையுது. உத்தராட்சங்கிறது என்ன, ஒரு மரத்தில் வளர ஒரு இது தான், ஒரு கொட்டை தான். சரி, ஒரு மரத்தில் வளர ஒரு இது தான், விதை தான். அது மரத்தில் தான் உற்பத்தி ஆகும் ருத்ராட்ச மரம். சரி, ருத்ராட்சத்தை சொல்லணும்னு இந்த வீடியோவில் சொல்லலை. குலதெய்வ வழிபாடில் சிவன் வழிபாடு முக்கியம். சிவனுக்கு பிடிச்சது உத்திராட்சம்.
ருத்ராட்சங்கிறது வந்து என்ன, சிவன் வந்து ஆனந்தமாக இருக்கும்போது கண்ணீர் விட்ட துளிகள் தான் ருத்ராட்சம். சிவன் ஏகாந்தமாக இருக்கும்போது, அவர் சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது ஆனந்த கண்ணீர் விட்டாரா, அந்த ஆனந்த கண்ணீர் விடும்போது அது அவர் விட்ட கண்ணீர் துளிகள் தான் ருத்ராட்சமாக மாறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ருத்ராட்சம் அணிகிறவர்கள் இன்னைக்கு குலசாமியை கும்பிட்டு சிவராத்திரி அன்னைக்கு போடலாம். சரி நேர்களே, சாமிக்கு என்ன சார் படையல் வைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வைங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் நேற்று 2-3 ராசிக்கு போட்டிருந்தேன் குலதெய்வத்தை பற்றி. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சிவன் முருகன் இவங்கெல்லாம் குலசாமியாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நான் பேசுகிறேன், என் பேர் ராமசுப்ரமணியன், கூப்பிட்ற பேர் வந்து தமிழ் மலவன். என்னுடைய குலதெய்வம் வந்து வள்ளியூர் முருகன். வள்ளியூர் முருகன் எங்கே இருக்கிறாருன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு. நாங்குநேரி தாண்டி வள்ளியூர், சரியா, பைபாஸ்லேருந்து உள்ளே போனோம். அங்கே வந்து வள்ளி தேவா சேனாபதியோட இருக்கிறாரு. அது வந்து ஒரு குடவரை கோயில். உள்ளே வந்து மூலஸ்தானம் வந்து குடஞ்சி தான் இருக்கும், சரியா. வள்ளியூர் முருகன் தான் என்னுடைய குலதெய்வம் வந்து வள்ளியூர் முருகன் தான். ஸோ முருகனும் குலதெய்வமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு ஐயப்பாடு இருக்குது, முருகன் குலதெய்வமாக இருப்பாரா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே குலதெய்வம்னா இந்த காவல் தெய்வங்கள், இந்த கருப்பசாமி, முனியாண்டி, முனீஸ்வரன், இந்த காவல் தெய்வங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த சாமானிய கிராம மக்கள் கும்பிட்றாங்களா, இதுதான் குலதெய்வம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜ பெருமாளும் சில பேர் குலதெய்வமாக இருப்பார், சரியா. அதனால் எல்லா தெய்வங்களுமே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். அது வந்து பரம்பரை கும்பிட்றவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. மகர ராசிக்காக நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா நானும் மகர ராசி தான். அதனால் என்னுடைய குலதெய்வத்தையும் பகிர்ந்துக்கிட்டேன். குலதெய்வத்தை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது, சரியா. நமக்கு வந்து குலதெய்வம் தான் ரெஃபரன்ஸ். இந்த குலம்ங்கிறது வேற, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறோம். ஆனால் அந்த குல வம்சத்தில் கும்பிட்ற தெய்வத்தை விடாமல் கும்பிட்டு வந்தோம்னா அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். ரைட் நேர்களே, சக்கரை பொங்கல் வைக்கணும். அதாவது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, சில சாமிக்கு நான்வெஜ்லாம் வைப்பாங்க, அந்த ஆடு கோழிலாம் அடித்து வைப்பாங்க. சில சாமிக்கு சாராயம் கூட வைப்பாங்க. சில சாமி சாராயம் கொடுக்குற சாமியெல்லாம் இருக்குது கிராமத்தில். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நிறைய ஒரு விசேஷமாக நடக்கும். அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லலை. ஆனால் சக்கரை பொங்கல் வைங்க. சக்கரை பொங்கல் வந்து ஏன் வைக்கிறோம்னா, சக்கரை பொங்கல் வந்து சூரியனோட அம்சம். அதனால தை 1ஆம் தேதி அன்னைக்கு மகரத்துக்கு சூரியன் வரும்போது சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக வைங்க. படையில் வந்து சக்கரை பொங்கல் இருக்கணும். சார் என்னால் வைக்க முடியல சார் அப்படின்னா சக்கரை பொங்கலுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கோயிலில் கொடுத்துருங்க, கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதுபோக சாமி, ஆண் சாமினா அவங்க வேட்டி துண்டு வாங்கி கொடுங்க, பெண் சாமினா சேலை வாங்கி கொடுங்க. அதுபோக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த சார்த்தத்தெல்லாம் செய்யுங்க, சரியா. நன்கொடை கொடுங்க, பொருள் வாங்கி கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. இன்னொன்று என்னென்னா, கூடுதலாக ஒன்று என்னென்னா, கூட்டாக கும்பிடுங்க. தனியாக போய் கும்பிடாதீங்க. உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா மக்கள், சித்தப்பா மக்கள், பங்காளிகள் இவங்களால சேர்ந்து போய் கும்பிடணும். சிவராத்திரி வழிபாடே, குலதெய்வ வழிபாடே வந்து கூட்டாக தான் இருக்கணும். கூட்டம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு அங்கே சக்தி வந்துடும். உதாரணத்துக்கு இந்த கோயம்புத்தூர் ஈசாமா இதிலலாம் வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது. வெளிநாட்டுக்காரங்களாம் வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஒரே நேரத்தில் சிவநாமத்தை சொல்லும்போது அது வந்து அந்த பிரபஞ்சத்தில் கேட்குது. சிவராத்திரிக்கும் சயின்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா சிவராத்திரி அன்றைக்கி தான் மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் குலதெய்வ வழிபாடு இருக்கும். அது சயின்ஸ் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அன்றைக்கி வந்து ஒரு லூமினார்னு ஒன்று இருக்குது. சயின்ஸுக்குள்ளே போக வேண்டாம், அதை பற்றி ரொம்ப பேசினா லேட் ஆயிரும். அந்த ஒரு வைப்ரேஷன் நடக்குது, அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதை வேணால் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் அதை வந்து வேறு மாதிரி சொல்லணும், அது கிரகங்கள்லாம் சம்மந்தப்படும். ரைட், ஓகே. பட் இது சிவராத்திரி வந்து ஒரு முக்கியமான நாள். பனிக்காலம் முடிஞ்சு உஷ்ணகாலம் ஆரம்பிக்குது, கோடை காலம் ஆரம்பிக்கிறது உடைய குறியீடு தான் வந்து சிவராத்திரி. அதனால தான் சிவன் கோயிலெல்லாம் தீபாராதனை நடக்குது. ஒவ்வொரு ஜாம பூஜையிலும் நடக்கும், சரி. ஒவ்வொரு வேளையிலும் பூஜை நடக்கும். இரவு 8 மணிலிருந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், அதிகாலை வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு வேளையாக ஒவ்வொரு பூஜை கும்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து ஒவ்வொரு அபிஷேகம் நடக்கும், அலங்காரம் நடக்கும். அதை வந்து தொடர்ந்து கும்பிடுவாங்க. ஜெகஜோதியாக இருக்கும். சிவராத்திரி வந்து ஒரு சிவனுக்கு உள்ள நாள், ஜெகஜோதியாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஒளிமயமாக இருக்கிறாரு சிவன். சிவன் வந்து நெருப்பாக இருக்கிறாரு. அந்த நெருப்பை பிரதிபலிக்கிறதுனால தான் அந்த குலதெய்வ வழிபாடு. சரி நேர்களே, அந்த சிவராத்திரி அன்றைக்கி வந்து பங்காளிகள் மூலிமா கும்பிட்றதுனால அங்கே 4 தெய்வங்கள் வந்து அனுக்கிரம் பண்ணுறாங்க. பங்காளிகள் அப்படின்னாலே செவ்வாய் தான், சகோதர காரகன் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்குது. அந்த குலதாமி கும்பிட்றவங்களுக்கு வந்து செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் வந்து நீர்த்து போய்விடும். ஜனன ஜாதத்தில் இருந்தாலுமே அது வந்து நீர்த்து போய்விடும், அது செயலற்று போய்விடும். செயலற்று போகிறது இல்லையோ அதோட வீரியம் குறையும். அடுத்து வந்து சிவன், தகப்பனாலே சிவன் தான். நம்ம வந்து குலசாமி கும்பிட்றோம்னா அப்பா வழியில் உள்ள சாமியை தான் கும்பிட்றோம். அப்பா வந்து சிவன் வந்துட்டார், சூரியன் வந்துட்டார். சூரியனுடைய தோஷம் எதுவும் ஜனன ஜாதத்தில் இருந்ததுன்னா அதுவும் வந்து அடிபட்டு போயிடும். அடுத்து வந்து சந்திரன் எப்படி சார் வராரு அப்படின்னா, சந்திரன் வந்து இரத்தகாரகன், ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவர் தான் சந்திரன். சகோதரர்கள்லாம் ஒன்று சேரும்போது அந்த இரத்த பாசம் இருக்கும், ஆசாபாசமாக இருக்கும். அந்த சந்திரன் அங்கே வந்து அவர் வந்து ஒரு மனதாக எல்லாத்தையும் இணைக்கிறாரு. மனோகாரகன் சந்திரன் வந்து அனைவரு மனமும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் அன்றைக்கி வந்து ஒரே மனதில் சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப நாள் பார்க்காதவங்களும் பார்ப்பாங்க. அன்றைக்கி தான் வருஷக்கணக்கு வெளிநாட்டிலாம் இருப்பாங்க. ஆனால் குலசாமி கும்பிட்றதுக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. பார்த்துட்டு ஆசாபாசமாக பேசி, மனதை விட்டு பேசி ஒரு இலகிய மனதோடு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்கு மனம் ஒன்றுபடுதோ அங்கே சந்திரன் வந்துட்டாருன்னு அர்த்தம்.
சந்திரன் அணுக்கிற இருந்தால் தாங்க நம்ம மனசு விட்டு பேசுவோம். சிலர் பேச பார்த்தாலே தெரியும், வேண்டாம் ரூபாய் பேசுவாங்க, கடமைக்கு பேசுவாங்க. ஆனால் சிலர் வந்து இயல்பாக பேசுவாங்க, யதார்த்தமாக பேசுவாங்க. பேசுகிற சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் உள் மனசுலேருந்து பேசுவாங்க. அப்படின்னா அங்கே சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒரு மனிதனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. சில நேரம் பார்த்தோம்னா சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க, அவனுக்கு மனசே இருக்காது. நம்ம வீட்டில் ஒன்று சொன்னோம்னா அது கேட்கறதுக்கு அவனுக்கு மனசே இருக்காது. ஒரு அப்பா இருக்கிறாரு, பையன்கிட்ட சொல்லுவார், அவனுக்கு அது கேட்குறது மனசே இருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது அவனுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லை. சந்திரன் ஆதிக்கிறச்சுன்னா கேட்பான், சொல்லுங்கப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு அவன் ஒரு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு மனம் முன் வந்து கேட்பான். அப்படி கேட்கும்போது சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும். சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்பட்டு எதனாச்சும் ஒன்று எடுத்து அடிச்சு போடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா நேரம் செவ்வாய் வந்து சரியில்லாமல் இருப்பார். செவ்வாய் ஆதிக்கம் வந்து வேறு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் ஆவேசப்படுறது, கோவப்படுறது, பொருள்களை எடுத்து தாக்குறது, இப்படி தனிமனித வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்குமே அந்த நேரத்தில் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்ல செயல் நடக்குது, நெகட்டிவாக இருந்ததுன்னா கெட்ட செயல் நடக்குது. இவ்வளோதாங்க, சரியா? இது வந்து இருக்குது, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கணும்னா சில விஷயங்கள் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம், வழிகள் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அந்த பங்காளிகளாம் சேர்ந்து அந்த பூஜையை கலக்கும்போது சூரியன், செவ்வாய், சந்திரன் இவங்க 3 பேரும் வந்துடுவாங்க. அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். அடுத்து வந்து நம்ம பூஜை பண்ணுறோம், ஒரு குருக்கள் இருப்பார், இல்லைன்னா அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருப்பார், யாரோ ஒரு பெரியவர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம வந்து பொருளை கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு அவர் கையால் விபூதி வாங்குகிறோம், இல்லைன்னா அவர் நமக்கு விபூதி பூசி விடுவார். அந்த செயல் நடக்கும்போது அங்கே குரு வந்துடுறாரு, சரியா? அந்த கோயில் குருக்கள் மூலிமா குரு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குது, குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஸோ ராஜகிரகங்கள் 3 கிரகங்கள் வந்துடுது. சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேருமே ராஜகிரகங்கள். ராஜகிரகங்களோட ஆசீர்வாதம் பெற்றாலே நல்லபடி ஆயிரும், சரியா? மகர ராசிக்கு குரு 3 12 கூடியவர் இருந்தாலுமே அவர் வந்து சில சக்திகளை கொடுப்பாரு. சூரியன் 8 கூடியவன், ஆயில கொடுப்பான். செவ்வாய் 4 11 கூடியவன், சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. சந்திரன் 7 கூடியவன், கணவன் மனை உறவு. ஸோ ஒரு 4 கிரகங்கள் வந்துடும். அது நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணிங்கன்னா சாட்சாத் சனீஸ்வர பகவானே வந்துடுவார், சரியா? ஏன்னா சனி பகவான் வந்து சிவனுடைய அம்சம். அதனால குலதெய்வத்துக்கு மேக்சிமம் குலதெய்வம் கோயிலில் வந்து சிவனுடைய வழிபாடு நிறையா இருக்கும். இந்த காவல் தெய்வங்களாம் சொன்னேன்ல, இந்த முனீஸ்வரர், 18ஆம் படி கருப்பசாமி பெருமாள் பக்கம் போயிடுவார். மற்ற சில காவல் தெய்வங்கள்லாம் வந்து சிவனுடைய அம்சங்கள் தான் நிறையா இருக்கும். வீரபத்திர சாமி, இப்படி நிறைய சாமி சொல்லும்போது அவங்களாம் சிவன் அமத்தை தான், சிவனுடைய அம்சத்தில் வருவாங்க. விபூதி தான் கொடுப்பாங்க. அங்கே எங்கே விபூதி வருதோ அங்கே சிவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். சிவன் இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் மறைஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம், சரியா? அவர் வந்து நம்ம நல்ல செயல் பண்ணோம்னா நம்ம நல்லதை கொடுப்பாரு, நம்ம கெட்ட எண்ணத்தோடு பண்ணோம்னா கெட்டதை செய்வார். சில பேர் இப்போ குலசாமி கும்பிடும்போது சண்டை போடுவாங்க, பங்காளி சண்டைலாம் போடுவாங்க, சொத்து புத்து பிரச்சனைலாம் கோயில் வச்சு பேசி அடிக்கடிலாம் பண்ணுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அங்கே வந்து ஆதிக்கம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நல்ல வழியில் இல்லைன்னு. இப்படிலாம் பார்த்து நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்குறோம். அதனால் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டா நல்லபடியாக சாமி கும்பிடணும், இறைவனோட அருளை பரிபூர்ணமாக வாங்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுல இன்னொரு விசேஷமும் இருக்குது. நம்ம மூதியர்கள்லாம் வந்திருப்பாங்க, நம்ம தாத்தாவுடைய தாத்தா, அவங்க முன்னாடி இருந்தவங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கேட்டிருக்கவும் மாட்டோம். நம்ம அப்பாவுக்கு யாரை தெரியும், அவரோட அப்பாவை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அதுக்கு மேலே உள்ளவங்களாம் தெரியாது. ஏன்னா அவர் சின்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அந்த கோயிலில் வந்திருப்பாங்க, வந்து ஒரு மனதாக சாமி கும்பிட்டுருப்பாங்க, இறைவனை வேண்டியிருப்பாங்க, அன்றைக்கி தேதிக்கு அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, சில சம்பவங்கள் செஞ்சுருப்பாங்க, மனதுக்கு திருப்தியான சம்பவங்கள் செஞ்சுருப்பாங்க. அதே அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும். அவங்க இல்லாமல் இருக்கலாம், அவங்க இறந்து 100 வருஷம் 200 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வைப்ரேஷன் அந்த பஞ்சபூதத்தின் வடிவில் அங்கே இருக்கும். நம்ம அதே இடத்துக்கு போகும்போது அவங்க எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ அதே இடத்துல உட்காரும்போது அந்த நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம முப்பாட்டன் ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை வேண்டியிருப்பார், அந்த இடத்துல நம்ம உட்காரும்போது அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், சரியா? இதெல்லாம் வந்து நம்பிக்கையின் பேரில் உள்ளது தான், சரியா? நேரில் இதை வந்து சாத்தியப்படும். அதுக்காக தான் குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு சக்தி இருக்குது. அந்த முன்னோர்கள் வந்து போன இடம். பொதுவாக கோயிலில் இருக்கிறவங்க வந்து நல்ல மனசில் தான் இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிறது வேறு 1008 பிரச்சனை இருப்பாங்க. ஆனால் கோயிலில் போனோம்னா ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. இறைவனை வேண்டி இறைவனுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்ல மனநிலையில் தான் இருப்பாங்க. நல்ல மனநிலையில் நிறைய பேர் கூடின இடம் தான் கோயில். அந்த கோயில் குலதெய்வ கோயில்னா நம்ம முன்னோர்கள், நம்ம சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம ரத்த சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருந்திருப்பாங்க, சரியா? நம்ம ஒரு வழி ரத்தத்தில் தான் வந்திருப்போம். இப்போ ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அவங்க அப்பா ஒரு ரத்தம், அப்பாவுடைய அப்பா ஒரே ரத்தம் தான், ஒரே ரத்தம் தான் பிரிஞ்சு இருக்கும். பங்காளி, சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்கன்னு பிரிஞ்சிருக்கும். அந்த ரத்தத்துக்கு விந்துக்கு சொந்தக்காரன் யாரோ ஒருத்தர் இருப்பார், அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், வரிசையாக வரும். அந்த ரத்தத்தினோட ஆரிஜின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் ஒரு இடத்துல ஒரு நாள் கும்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல போய் கும்பிட்ற விசேஷம் தான் குலதெய்வ வழிபாடு. ஓகே, இங்கே சயின்ஸும் வந்துருச்சு. இன்றைக்கி ரத்தம்னு வருதோ அங்கே வந்து அறிவியல் வந்துருச்சு, சரியா? ரைட் நேயர்களே, இப்படியே சொல்லிட்டு போகலாம். ரைட்டு, வாட் எவர் மேபி, குலதெய்வ கோயிலை கும்பிடுங்க. சிவராத்திரியை வந்து சிறப்பாக செய்யுங்க. சிவராத்திரி வந்து வர்ற புதன்கிழமை தான் வருது, 26ஆம் தேதி.
எஸ். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். டீமாக போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ட்ராவல்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. இப்போயே அதில் அந்த வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். பூஜை புனஸ்காரத்துக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி வைங்க. சுத்தபத்தமாக இருங்க. சில பேர் அதுக்கு முன்னாடி காப்பெல்லாம் கட்டுவாங்க. குலசாமி கோவிலுக்கு போகிறது காப்பெல்லாம் கட்டுவாங்க. அதெல்லாம் காப்பு கட்டுறதெல்லாம் காப்பு கட்டுங்க. நல்லபடியாக விசேஷத்தை கொண்டாடுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நேயர்களே. குலசாமியை கும்பிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலசாமி என்னென்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய குலசாமியை சொல்லிட்டேன். அதேமாதிரி நீங்களும் உங்கள் குலசாமியை மனமுருங்கி வேண்டுங்க. நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். கும்பிட போன தெய்வம் குலதெய்வமாக இருக்கட்டும். அந்த குலதெய்வத்தோட அருள் மகர ராசி கிடைக்கட்டும். உங்களுக்கு கஷ்ட நஷ்டம்லாம் தீரட்டும். இந்த 7.5 சனியிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. அந்த 7.5 சனியிலேருந்து வெளியே வந்து நீங்கள் நல்லபடியாக இருக்க உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்து நான் உங்கள் கேள்வி பதிலுக்கெல்லாம் நேரடியாக அப்பீர் ஆகி பதில் சொல்கிறேன். அந்நேரம் பழங்களும் சொல்லுவேன். இப்படியும் வாரத்துக்கு ஒரு வீடியோ நேரடியாக அப்பீர் ஆவேன். சரியா? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய நேரில் கேள்வி கேட்குறாங்க. கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறாங்க. நான் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா அதை நான் தான் பண்ணணும். வேறு ஆள் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய நாலேஜில் நான் தான் பண்ணணும், பதில் சொல்லணும். நிறைய பேருக்கு சொல்கிறேன். ஹின்ஸாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நல்லபடியாக சொல்லணும். இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா? இது மாதிரி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அந்த ஒரு காலம் நல்ல காலமாக வரப்போகுது. உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். ஜோதிட சம்மந்தப்பட்ட தகவல்கள், மற்ற ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவலெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த காலகட்டத்தில் வருகின்ற காலகட்டத்தில் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அப்பீர் ஆகி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். உங்கள் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. நல்லதே நடக்கட்டும். நன்றி. வளமுடன் வாழ்க.